Welcome students. Page number 43, 2.18 Drawing. There are so many drawing tools in PageMaker. PageMaker பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய drawing tools கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் மெயின் drawing tools வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். Line tool, rectangle tool, ellipse tool and polygon tool are four main drawing tools. இது 2 mark question mark பண்ணிங்க. What are the four main drawing tools அப்படின்னா first one line tool, second one rectangle, third ellipse, fourth one polygon tool. இந்த 4 டூல்ஸ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ராயிங் டூல்ஸ். ஃபஸ்ட்டு லைன் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஜ் மேக்கர் ஹேஸ் 2 லைன் டூல்ஸ். ஒரு பேஜ் மேக்கர் பார்த்தீங்கன்னா 2 லைன் டூல்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் கிரியேட்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எதுக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கோசரம் டெனி ஓரியன்டேஷன் எந்த சைடு வேணும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி எப்படி உனக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு என்ன பண்ணலாம்னா நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் இஸ் ஏ கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல். செகண்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் நம்ம சொல்கிறது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ட்ராஸ் ஒன்லி இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 45 டிகிரிஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரிஸ் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா லைன் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது இன்க்ரிமெண்ட் பண்ணி 45 டிகிரிஸ் ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ட்ரா பண்ணி கொடுக்கும். யூ கேன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டூல்ஸ் பை டபுள் கிளிக்கிங் ஆன் தம். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுற அப்படி இருந்தால் அந்த லைன் டூல் மேலே வந்து நீ என்ன பண்ணலாம்னா டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். இது 2 மார்க் கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஹவு டு ட்ரா எ லைன். செலக்ட் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் போய்ட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா லைன் டூல் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். இது லைன் டூல் அப்படிங்கிறது. இது லைன் டூல், ரெக்டாங்கிள், டோட்டல் எத்தனை இருக்குது 4 டூல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோமா. லைன் டூலு, ரெக்டாங்கிள் டூலு, தேர்ட் ஒன்று எலிப்ஸு, ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பாலிகன் டூல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டூல் என்ன அப்படின்னா லைன் டூல் அப்படிங்கிறது. டு ட்ரா எ லைன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் லைன் டூல் வந்து நம்ம டூல் பாக்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணோடனே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மவுஸ் பாயிண்டர் இந்த மாதிரி உனக்கு வந்திருக்கும். இப்போ வந்து உனக்கு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் மாதிரி உனக்கு என்ன பண்ணணும் சேஞ்ச் ஆகிக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா கிராஸ் கேர். மவுஸ் பாயிண்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கர்சர் சேஞ்சஸ் டு ஏ கிராஸ் கேர். கிளிக் அண்ட் ட்ராக் ஆன் த ஸ்க்ரீன் டு ட்ரா யுவர் லைன். எஸ் யூ ட்ராக் எ லைன் அப்பியர்ஸ். உனக்கு எந்த சைடுமோ அந்த சைடு என்ன பண்ணுற மவுஸ் வந்து ட்ராக் பண்ணி நீ மூவ் பண்ணுற உனக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்து உனக்கு என்ன பண்ணால் கிடைக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ரிலீஸ் த மவுஸ் பட்டன் அண்ட் த லைன் வில் பி ட்ரான் அண்ட் செலக்டட் வித் சைசிங் ஹேண்டில்ஸ் ஆன் எய்தர் எண்ட். ரீசைஸ் த லைன் பை கிளிக்கிங் அண்ட் ட்ராக்கிங் த ஹேண்டில்ஸ் இஃப் நெசசரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைன் டூல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா உனக்கு மவுஸ் பாயிண்ட் வச்சு எந்த பிளேஸ்மோ அந்த பிளேஸ் வச்சு நீ என்ன பண்ண இந்த மாதிரி மூவ் பண்ணுற. ட்ராக் பண்ண உடனே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா ஒரு லைன் டூல் வந்து உனக்கு என்ன பண்ணுது லைன் வந்து உனக்கு ட்ரா பண்ணி கொடுத்துரும். அப்படி பண்ணுறப்ப உனக்கு என்ன பண்ணோம்னா இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணா ஒரு ஹேண்டில் மாதிரி உனக்கு கொடுத்துருக்கும். எதோ அவங்க சொல்கிறாங்க சைஸிங் ஹேண்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அவனுடைய சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற பண்ணலாம். இந்த ஹேண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் வந்து ஷார்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா லைன் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சைஸிங் ஹேண்டில்ஸ். இதை சைஸிங் ஹேண்டில்ஸ் நம்ம சொல்கிறது. லென்த் வேணுமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு அப்படியே வந்துச்சு கண்டினியூ உனக்கு இருக்கும். இது வந்து டாட்டட் லைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா எ லைன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க தனி கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ட்ரா எ டாட்டட் லைன்ஸ். ஒரு டாட்டட் லைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க இதோட முடிச்சிங்க. ஓகே, காமனாக பார்த்தீங்கன்னா கேட்க போகிற கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ட்ராயிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி என்ன பண்ணுவோம் ஃபுல்லாகவே படிக்கணும். 2.18.1 பற்றி இது ஃபுல்லாகவே நீ படிக்கணும். அதுக்குள்ள ஒரு சப் டாபிக் எக்ஸாம்பிள் போட்டு இது ஒரு கோட் போட்டுக்கோ. அதேமாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இந்த மாதிரி ஒரு டாட் லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இன்னொரு டாபிக் இது அப்படின்னா டாட்டட் லைன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் டபுள் கிளிக் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். நீ நார்மலாக சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணினா நீ இந்த மாதிரி டூல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன் வந்து நீ ட்ரா பண்ணிக்கலாம். இதே இந்த பிளேஸ் பாரு டபுள் கிளிக் அவ்வளோதான். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இதான் டிஃப்ரெண்ட், வேறு எந்த டிஃப்ரெண்ட் ஒன்று கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸ். ஓகே, அதில் வந்து பாருங்கள் ரெண்டுக்கான ஸ்டெப்ஸு ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே டு ட்ரா எ லைன், இங்கே நான் டு ட்ரா எ டாட்டட் லைன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் த லைன் டூல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க டபுள் கிளிக்னு கொடுத்துருப்பாங்க. இதான் ரெண்டு உள்ள சேஞ்சஸ் டாட்டட் லைனுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நார்மல் லைன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்.
இதில பாருங்க, டபுள் கிளிக் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ் எ கஸ்டம் ஸ்ட்ரோக் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். நீங்க டபுள் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, லைன் டூல்ல இந்த மாரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கஸ்டம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பார்த்தியா? இந்த பிளேஸ்ல ஒரு டவுன் ஏரோ குடுத்துருப்பாங்க. அது வந்து நீ கிளிக் பண்றீங்க. எந்த மாரி உனக்கு வந்து லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, நீ டாட்டட் லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு, அத நீ செலக்ட் பண்ணிக்கிற. செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வெயிட் குடுத்துருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அந்த லைனோட திக்னஸ்க்கோசரம். ஓகே. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் லைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றது? இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதையே உனக்கு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்க்கா, போல்டா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வெயிட். உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வெயிட் வந்து நீ குடுத்துக்கிற. குடுத்தா லைன் வந்து உனக்கு என்ன ஆகும்னா, திக்னஸ்ஸா மாறிக்கும். செலக்ட் த ஸ்ட்ரோக் ஸ்டைல் இன் த டாப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். உனக்கு எந்த மாரி லைன் வேணுமோ, அந்த லைன் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ செலக்ட் பண்ணிக்கிற. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 3 பாயிண்ட் பாருங்க. தென் கிளிக் ஓகே பட்டன். டயலாக் பாக்ஸ் வந்து ஓகே பட்டன் குடுத்துடுறீங்க. நவ் த கர்சர் சேஞ்சஸ் டூ கிராஸ் ஹேர். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, இதே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். என்ன பண்ணா கிராஸ் ஹேரா நமக்கு என்ன பண்ணோம்னா, மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் ஆயிக்கும். கிராஸ் ஹேர்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஏரோ மார்க் வந்து இப்படி இருக்க மவுஸ் பாயிண்டர் கர்சர் இப்போ வந்து உனக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு ப்ளஸ் சிம்பல் போட்டு ரவுண்ட் போட்ட மாரி உனக்கு மாறிக்கும். அடுத்தது கிளிக் அண்ட் ட்ராக் ஆன் த ஸ்க்ரீன் டு ட்ரா யுவர் டாட்டட் லைன். உனக்கு எந்த இடத்துல பிளேஸ் உனக்கு வேணுமோ அந்த பிளேஸ்ல போயிட்டு என்ன பண்ணுன்னா, கிளிக் அண்ட் ட்ராக் லைன் டூல் கிளிக் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ற. உனக்கு இந்த பிளேஸ் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா லைன் வந்து அப்பியர் ஆயிரும். Release the mouse button and the line will be drawn on selected with the sizing handles on either end. Resize the line by clicking and dragging the handles if necessary. வழக்கமாக என்ன பண்ண அப்படின்னா, ஹேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.18.2 இது வந்து பார்த்தீங்கன்னா தனி 3 மார்க் கொஸ்டின் படிச்சிங்க. டிராயிங் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் எலிப்ஸ். ஒரு ரெக்டாங்கிள்னா எலிப்ஸ் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யூ கேன் ஆல்சோ ட்ரா ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் எலிப்ஸ் ஷேப்ஸ் பை யூஸிங் த சேம் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ் இன் லைன் ட்ராயிங். எப்படி வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதே கான்செப்ட் அப்படியே உனக்கு வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? லைன் டூல் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ரெக்டாங்கிள் அப்படின்னா எலிப்ஸ் டூல் வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்டாங்கிள் எலிப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் பாருங்கள். டு ட்ரா எ ரெக்டாங்கிள் ஆர் எலிப்ஸ் கிளிக் ரெக்டாங்குலர் எலிப்ஸ் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரெக்டாங்கிள் வேணுமா ரெக்டாங்கிள் டூல் வந்து கிளிக் பண்ணிங்க. இல்லை எலிப்ஸ் டூல் எலிப்ஸ் வந்து நீ ட்ரா பண்ணுறா இருந்தால் எலிப்ஸ் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கர்சர் சேஞ்சஸ் டு ஏ கிராஸ் கேர். வழக்கமாக என்ன பண்ணுறது? கர்சர் வந்து உனக்கு கிராஸ் கேர் சிம்பிளாக உனக்கு மாறிக்கும். கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன் எஸ் யூ ட்ராக் ஏ ரெக்டாங்கிள் எலிப்ஸ் அப்பியர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் போய்ட்டு உனக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் வச்சு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, ஸ்க்ரீன் வந்து எந்த பிளேஸ் வேணாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரிலீஸ் த மவுஸ் பட்டன் when the rectangle ellipse is of the desired size. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரா பண்ணிட்டு உங்களுடைய மவுஸ் பட்டன் வந்து என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபிங்கர் வந்து எடுத்துடுறீங்க. ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸோட உனக்கு என்ன பண்ணுது? ரெக்டாங்கிள் அப்படின்னா எலிப்ஸ் வந்து உனக்கு கிடச்சிருக்கும். ப்ரெஸ் ஷிஃப்ட் கீ while you are drawing to constrain shape to a square or circle. இந்த பிளேஸ் பற்றி 1 மார்க்கில் மார்க் பண்ணிக்கும். இந்த ஷிஃப்ட் கீயோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள். இப்போ இந்த டூல் ரெக்டாங்கிள் டூல், அடுத்து என்ன? எலிப்ஸ் டூல் இருக்கா? ரெக்டாங்கிள் அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன அப்படின்னா எலிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள். இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து நான் எலிப்ஸ். இப்போ ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து எலிப்ஸ் டூல் கிளிக் பண்ணி பண்ணியாச்சு. எலிப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மார்க் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஷிஃப்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உனக்கு ரெக்டாங்கிள் வந்து உனக்கு என்னவா மாறிக்கும் அப்படின்னா ஸ்கொயராக மாறிக்கும். எலிப்ஸ் வந்து என்னவோ சேஞ்ச் ஆகிருக்கு, சர்க்கிளாக சேஞ்ச் ஆகிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உனக்கு லாஸ்ட் பாயிண்டில் 1 மார்க் சொல்ல மத்திய இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை பார், ப்ரெஸ் த ஷிஃப்ட் கீ யுவர் டிராயிங் டு கன்ஸ்ட்ரெயின் ஷேப் டு எ ஸ்கொயர் ஆர் சர்க்கிள். இதே உனக்கு வந்து ஸ்கொயர் சர்க்கிள் உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் கீ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரா பண்ண உனக்கு என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆர் சர்க்கிள் உனக்கு சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்தது இது தனி கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிச்சிங்க. டிராயிங் ரெக்டாங்குலர் எலிப்ஸ். நீ டோட்டலாக என்ன பண்ணுறோம்னா 5 மார்க் கவர் பண்ணிக்கோ. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ 2.18.2 அப்படிங்கிறது தனியாகவே படிச்சிக்கோ. 2.18.3 தனி, அந்த மாதிரி தனித்தனி டாப்பிக்காக படிச்சிக்கோ. இப்போ ரெக்டாங்குலர் எலிப்ஸ்க்குள்ளார தனித்தனி டாபிக்ஸும் உனக்கு கொடுத்துருப்பாங்க. டிராயிங் ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரவுண்டட் கார்னராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உனக்கு கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரவுண்டட் கார்னராக மாற்றுறாங்க. அது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து டயக்ராம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கர்சர் வச்சு அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லி பார்க்கலாம். டபுள் கிளிக் த ரெக்டாங்கிள் டூல் இந்த டூல் பாக்ஸ். இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா டூல் பாக்ஸில் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எப்படி டாட்டட் லைன்ஸ்க்கு வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணுமோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? இங்கே ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கும் ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள் இதே ஒர்க் தான் நம்ம செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம ரவுண்டட் கார்னர் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சூஸ் ஏ கார்னர் செட்டிங்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ் ஷேப்ஸ் ப்ரீசெட் ஷேப்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்கூட்டி நிறைய ஷேப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீ என்ன பண்ணலாம்? நீ கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க பார்த்தியா, இது உனக்கோசரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இது புக்கில கிடையாது. உனக்கு எந்த மாரி ரவுண்டட் கார்னர்ஸ் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா உனக்கு 6 மாடல்ஸ் வந்து உனக்கு குடுத்துருக்காங்க. உனக்கு எந்த மாரி விருப்பப்படுறியோ, அத வந்து என்ன பண்ற செலக்ட் பண்ணிட்டு, ஓகே பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன பண்ணுது, அந்த கார்னர்ஸ் எல்லாமே உனக்கு சேஞ்ச் ஆயிக்கும். கிளிக் ஆன் ஓகே த கர்சர் சேஞ்சஸ் ஹியர் கிராஸ் கேர் வழக்கமான அந்த மவுஸ் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் அந்த ஸ்க்ரீன் வந்து எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, உங்களுக்கு ரவுண்டட் கார்னரோட உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கில் கிடைக்கும். ரைஸ் மவுஸ் பட்டன் இந்த ரெக்டாங்கிள் சைஸ் த டிசைட் சைஸ் உனக்கு போதுமான சைஸ் வந்த உடனே மவுஸ் பட்டன் வந்து உங்களுடைய ஃபிங்கர் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ மறுபடியும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் அதிலே ப்ரெஸ் ஷிஃப்ட் கீ எஸ் யூ ட்ரா டு கன்சென்ட் ஷேப் டு ரவுண்டட் கார்னர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணியிருந்தால் உனக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்கொயரும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணுது, ரவுண்டட் ஸ்கொயரும் உனக்கு சேஞ்ச் ஆகிக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் என்ன பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம்ல, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு ரவுண்டட் எலிப்ஸ் பார்த்த மாதிரி இதே டயக்ராம் தான் இங்கே சொல்கிறாங்க. இதில் பாருங்க, இதே தான் இங்கேயும் உனக்கு கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸும் உனக்கு கிடையாது. இங்கே வந்து என்னாச்சு, ரெக்டாங்கிள் ஸ்கொயராக மாறிடுச்சு, எலிப்ஸு சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரவுண்டடு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ண உனக்கு என்ன பண்ணுது, அந்த ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன கொடுத்துருக்கோ அது அப்படியே உனக்கு என்ன பண்ணுது, இந்த பார்ட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் உனக்கு என்ன பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கும். நீ எந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோ அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மாறிக்கும். ரவுண்டட் ஸ்கொயராக உனக்கு மாறிக்கும். அடுத்து 2.18.3 இது தனி 5 மார்க்கில் படிச்சிங்க. டு ட்ரா எ பாலிகன். ஒரு பாலிகன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம், பாலிகன் டூல் தான். அது பார்த்துட்டே உனக்கு ஈஸியாக புரியும். கிளிக் ஆன் பாலிகன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தியா, இது பாலிகன் டூல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பாலிகன் டூல் அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன் இருக்கிறது. இந்த பாலிகன் டூல் இது வந்து நீ என்ன பண்ணணும்னா நீ செலக்ட் பண்ணிக்கிற. இந்த கர்சர் சேஞ்சஸ் டு ஏ கிராஸ் கர். வழக்கமாக மவுஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறது, ஏரோ மார்க் வந்து கிராஸ் கராக சேஞ்ச் ஆகிக்குது. அடுத்தது கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன் எஸ் யூ ட்ராக் ஏ பாலிகன் அப்பியர்ஸ். அப்போ ஸ்க்ரீனில் போய்ட்டு உனக்கு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறீங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணுது, ஒரு பாலிகன் வந்து அப்பியர் ஆயிரும். ரிலீஸ் த மவுஸ் பட்டன் அந்த பாலிகன் இஸ் ஆஃப் த டிசைட் சைஸ். அந்த கரெக்டான சைஸ் வந்த உடனே என்ன பண்ணுற, மவுஸ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறீங்க. இப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு பாலிகன் ஷேப்பில் வந்து உனக்கு என்ன பண்ணுது, பிக்சர்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2.18.4 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.18.4 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 5 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 4th கொஸ்டினாக இருக்கும் 5 மார்க். ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா ஸ்டார் யூஸிங் பாலிகன் டூல். பாலிகன் டூல் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்டார் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் 5 மார்க் கொஸ்டின் 2.18.4 ஃபுல்லாகவே நீ ரைட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். drawing a star using a polygon tool. பாலிகன் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து ட்ரா பண்ணுறோம். நம்ம என்ன சொல்ல, இந்த யூஸ் பண்ணுற டூல் என்ன, இந்த பாலிகன் டூலே தான். ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ் இருக்குது. பாலிகனும் ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்டாரும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான ஐடியாஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள், டு ட்ரா ஏ ஸ்டார் கிளிக் ஆன் பாலிகன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் போய்ட்டு பாலிகன் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். வழக்கமாக கர்சர் சேஞ்சஸ் டு என்ன ஆகுது, கிராஸ் கராக மாறிக்குது. கிராஸ் கராக என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் அந்த ஸ்க்ரீன் எஸ் யூ ட்ராக் ஏ பாலிகன் அப்பியர்ஸ். எந்த லொக்கேஷனுமோ அந்த லொக்கேஷன் வச்சு நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம். பாலிகன் வந்து அப்பியர் ஆகும். ரிலீஸ் மவுஸ் பட்டன் இந்த பாலிகன் இஸ் ஆஃப் த டிசைர் சைஸ். உனக்கு தேவையான சைஸ் வந்தோடனே என்ன பண்ணுற, மவுஸ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. பண்ண உட்படு இப்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இதுவரை உனக்கு என்ன இருக்கும், மேலே பார்த்தா அதே ஸ்டெப்ஸ் தான், பாலிகன் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நீ என்ன பண்ணோம்னா எலமெண்ட்டில் போய்ட்டு பாலிகன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எலமெண்ட் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, பாலிகன் செட்டிங்ஸ் கொடுக்குறீங்க. எலமெண்ட் அப்படிங்கிற மெனுவில் பாலிகன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க மெனு பாரில். நோ பாலிகன் செட்டிங் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். உனக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆகும். பாலிகன் செட்டிங் டயலாக் பாக்ஸ் வந்து உனக்கு ஓப்பன் ஆகிரும். அடுத்தது டைப் 5 இந்த நம்பர் ஆஃப் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் சைடுன்றது பற்றியா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5ன்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்கோசரம் அப்படின்னா உனக்கு எத்தனை சைடு வேணும். இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்கா, எத்தனை இருக்குது 5 சைட்ஸ் இருக்குது. கொடுத்து முடிச்சு நான் வந்து 5 சைடு வந்து உனக்கு கிரியேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்செர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேஸ் டைப் 50% இன் ஸ்டார் இன்செர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க 50% சொல்லி கொடுக்குறீங்க. கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்டார் வந்து உனக்கு கிடைக்கும். கிளிக் ஓகே. நவ் த ரெக்யூர்ட் ஸ்டார் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது, அந்த பாலிகன் டூல் ஆட்டோமேட்டிக் என்ன மாறிச்சு, இப்போ
உனக்கு ஸ்டாராக மாறிடும். இதான் ஒரு கான்செப்ட்டு. அப்போ இந்த ஸ்டார் இன்செர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பெண்ட்ஸ் த பாலிகன் லைன்ஸ் இன்வார்ட்ஸ் டு ஃபார்ம் எ ஸ்டார் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணுது, இன்வார்டு உள் பக்கமும் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே சுருக்கிறப்ப உனக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலிகன் டூல் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா உனக்கு ஸ்டாராக மாறின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிகன் டூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 6 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 5 கொடுத்தாலும் நமக்கு 5 வந்துருச்சு. இப்போ 6ன்னு கொடுத்தா என்ன ஆகுது, அப்படியே உள்நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே சுருக்கும். அப்படியே உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படி பண்ணுறப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஸ்டார் ஷேப்பாக மாறிக்கும். அதில் கொடுத்துருப்பாங்க. இது 1 மார்க்கில் மார்க் பண்ணிக்கும். ஸ்டார் இன்செர்ட் பர்சன்டேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்ட்ஸ் த பாலிகன் லைன்ஸ் இன்வெர்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ ஸ்டார் ஷேப் ஆப்ஜெக்ட். இது பண்ணி முடிச்சிடும். இது வந்து டிஃபால்ட்டாக நடக்கிற விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லி பார்க்கலாம். ட்ராயிங் ஏ ஸ்டார் வித் கிவன் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் ரெக்யூர்டு இன்செர்ட். இப்போ வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 15 இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 5 கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வேல்யூ ஆஃப் என்ன பண்ணுறோம்னா, ஸ்டார் இன்செர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா, பர்சன்டேஜ் வந்து 50 கொடுத்துட்ற. அடுத்து நம்ம நம்பர் ஆஃப் சைடு வந்து 15 சொல்லி கொடுத்தா டயக்ராம் வந்து உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது அதே ஸ்டார் இன்செர்ட்டில் வந்து 25% கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஓகே, டோட்டல் சைட்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 கொடுத்தா உனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் அவுட்புட் வந்து உனக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்செர்ட் வந்து 35% கொடுத்து நம்பர் ஆஃப் சைடு வந்து 70 கொடுத்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உனக்கு 70 சைட்ஸ் உனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி நீ கொடுத்து பார்த்துக்கலாம் டயக்ராம்ஸ். இதோட என்ன பண்ணிக்கணும்னா 5 மார்க் கொஸ்டின் முடிச்சுக்கோங்க. டோட்டலாகவே ரைட் பண்ணிக்கும். 2.18.4 ஃபுல்லாகவே இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் எல்லாமே நீ போட்டுங்க. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டார் மட்டும் வரைஞ்சி காட்டிட்டு போதும். இந்த ஒரு ஸ்டார் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா போட்டு காமிச்சிடு. படிக்க முடியாதீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட இந்த கொஸ்டின் முடிச்சுக்க போதும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. கேட்டிருக்க டாப்பில் எதுவுமே தேவையில்லை. எழுதுறீங்க எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கொடுத்துட்டு இந்த டயக்ராம்லாம் நீ போடணும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் போட்டு காமி. நீ கேள்றதே போக வேண்டாம். எல்லாரையும் புரிஞ்சுக்கப்போ. டோட்டலாக 7 ஸ்டெப் ரைட் பண்ணிவிட்டு, ஓகே, டோட்டலாக 7 ஸ்டெப் ரைட் பண்ணிக்கிறீங்க. இந்த டயக்ராம் போட்டுறீங்க. அடுத்து ட்ராயிங் ஸ்டார் வித் கிவன் சைட்ஸ் ரெக்யூர்ட் இன்செர்ட் போட்டு இதோட எல்லாருமே இந்த பேஜோட முடிச்சிங்க. கொஸ்டின் பேஜ் நம்பர் 46ஓட முடிச்சிக்கோ. 5 மார்க் கொஸ்டின்ஸ் 4th கிலோமீட்டரில் 4th 5 மார்க் கொஸ்டின். இந்த பேஜ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோ. 5 மார்க் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 2.18.5 ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சு முன்னாடி இதுக்குள்ளே எப்படி கலர் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபில்லிங் ரெக்டாங்கிள் வித் கலர். ஒரு ரெக்டாங்கிள் எப்படி கலர் கொடுக்கறது, கலர் கொடுத்தா நீட்டாக இருக்கும் உனக்கு பார்க்குறதுக்கு. ட்ரா ஏ ரெக்டாங்கிள் யூஸிங் ரெக்டாங்கிள் டூல். வழக்கம்போல ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் டூல் தான். அடுத்து ரெக்டாங்கிள், அப்புறம் ரெக்டாங்கிள் டூல் பாக்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா ஷோ கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குற, இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீழே Ctrl+J அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சோன்னையும் இந்த இடத்துல பாரு அவங்களே காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில் பாரு. விண்டோவில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஷோ கலர்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ என்ன சொல்லியிருந்தோம் மறந்துட்டியா, Ctrl+J அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற. ஜேன்னு சொல்லி கொடுத்தோன்னா உனக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வந்து உனக்கு ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகுது. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய கலர்ஸ் கொடுக்குறோம். ப்ளூ, சயான், அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன், மஜந்தா, ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி நிறைய உனக்கு இருக்குது. இவங்க ப்ளூ கலர் கிளிக் பண்ணால் உனக்கு என்ன ஆச்சு, ப்ளூ கலரில் உனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ளேஸில் பாருங்கள், கிளிக் ஆன் ரெக்வர்ட் கலர் ஃப்ரம் த கலர் பேலட். அந்த கலர் பேலட் போய்ட்டு உனக்கு என்ன கலரோ அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துறோம். இப்போ ரெட்னா ரெட் கொடுத்துக்கோ, எல்லோனா எல்லோ கொடுத்துக்கோ, ப்ளூனா ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கோ. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெக்டாங்கிள் ஹேஸ் பின் ஃபில்ட் வித் கலர். நீ என்ன கலர் கொடுத்தியோ அந்த கலருக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். இது வந்து தனி ஒரு 3 மார்க் கொஸ்டினில் படிச்சிங்க. இதுக்கு டயக்ராம்லாம் போட வேண்டாம், ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்க போதும். இதோட போதும். ஓகே, நீங்கள் டோட்டலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ராயிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டூல்ஸ் சொல்லியிருந்தோம், லைன் டூலு, ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூலு, பாலிகன் டூல். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லைன் டூல். லைன் டூல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, கன்சைட் லைன்ஸ் உனக்கு இருக்குது, அதாவது டாட்டர் லைன்ஸ் நம்ம போட்டுறோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எலிப்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்ன பண்ணுறீங்க, வழக்கம்போல ரெக்டாங்கிள் டூலும் எலிப்ஸ் டூலும் கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் எலிப்ஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயராக மாத்திரம் அப்படின்னா ஷிஃப்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். அதேமாதிரி எலிப்ஸ் வந்து சர்க்கிளாக மாத்திரம் என்ன பண்ணோம், ஷிஃப்ட் கீயை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், ஷிஃப்ட் கீ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பண்ணுற ரவுண்டட் கார்னர் அந்த பாக்ஸ் வரும். அதில் போய்ட்டு உனக்கு எந்த மாதிரி கார்னர் சேஃப் வேணுமோ அந்த இது வந்து கொடுத்துக்கணும். ஆனால் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகன். பாலிகன் வந்து என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிகன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே ஸ்டார் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமெண்ட்டில் போய்ட்டு பாலிகன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அது டயலாக் பாக்ஸ் வருது. அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் சைடு வந்து உனக்கு எவ்வளோ வேணும், அடுத்து என்ன பார்த்தோம், ஸ்டார் இன்செர்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். லாஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ட்ரா பண்ணுற ரெக்டாங்கிள்குள்ளேயும் இல்லை ஒரு ஸ்கொயருக்குள்ளாரையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்குள்ளே எப்படி வந்து கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், விண்டோவில் போய்ட்டு என்ன பண்ணுவோம், ஷோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி ஷோ கலர்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு கலர் பேலட் வந்து ஓப்பன் ஆகுது. உடனே என்ன பண்ணுறீங்க, அதில் போய்ட்டு உனக்கு ரெக்வயர்ட் கலர்ஸ் ப்ளூ கலர் வேணுமா, ரெட்டா, எல்லோன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த நீ எந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்க, இப்போ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கல, எலிப்ஸ் ஏதோ செலக்ட் பண்ணியிருக்கோ, அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து என்ன ஆகும், ஃபில் ஆகிடும். நீ எந்த ஷேப் வந்து நீ கிளிக் பண்ணியோ அந்த ஷேப் வந்து என்ன பண்ணுது, கலர் வந்து உனக்கு ஃபில் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நடத்துகிற டாபிக் எல்லாமே உனக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வந்தாவே நீ என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, விண்டோவில் ஷோ கலர்ஸு, எலமெண்ட்டில் பாலிகன் செட்டிங்ஸு, நம்ம வந்து என்ன பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோமோ, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ரெக்டாங்கிள் டூல் வந்து செலக்ட் பண்ணணும் போடு. அடுத்து பாலிகன்னா பாலிகன் டூல், லைன்னா லைன் டூல். ஓகே, அதையும் மாற்றி மாற்றி எழுதிக்காதீங்க. என்ன சொன்ன புரிஞ்சுதா, லைனுக்கு வந்து லைன் டூலும் யூஸ் பண்ணணும், ரெக்டாங்கிளுக்கு ரெக்டாங்கிள் டூல் தான் யூஸ் பண்ணணும், பாலிகனுக்கு பாலிகன் டூல் தான். நீ வந்து எல்லா டூலையும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி எழுதிக்காதீங்க. என்ன கான்செப்டோ அதை படிச்சுக்கோ. ஒரு டைம் படிச்சுனே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் நீங்கள் நடத்தினது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க்கிங் வித் பேஜஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக் 2.19. ஓகே, 2.19 ஒர்க்கிங் வித் பேஜ் அப்படிங்கிறது இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.